குலதெய்வத்துடைய அருள் ஆசி இருந்தா மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்தாலோ, குலதெய்வம் கோபம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டாலோ, நீங்க குலதெய்வத்தோட கோபத்திற்கு ஆளாகி விடுவீங்க. இப்படி இருக்க குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைப்பது, குலதெய்வத்துடைய அருளை முழுமையா கிடைக்க வீட்டுல ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள்ல வேண்டுமானாலும் செய்யலாம் என சொல்லியிருக்காங்க. ஆனா இது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டும். அதற்கு முதல்ல தலைக்கு குளித்து விட்டு உங்க வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து குலதெய்வ படத்திற்கு மஞ்சள் குங்குமத்துல பொட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வாசனையான மலர்களை கொண்டு குலதெய்வ படத்தை அலங்காரம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா குலதெய்வ படத்திற்கு முன்னால ஒரு சிறிய மண் பானையை வைத்து அதுல நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்ததுல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு ஏலக்காயையும் போட சொல்லியிருக்காங்க. இந்த மண்பானைக்கு முன்னால ஒரு பித்தளை தட்டை வைத்து ஒரு மண் அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் என உங்களுடைய மனதார வேண்டிக் கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. இப்படி வாரம் ஒரு முறை நீங்க செய்து வந்தா உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கிவிடும் எனவும் சொல்லியிருக்காங்க.